இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு நோயே என்ன அப்படின்னாக்கா சுகரு அல்லது பிபி இல்லையா? அதில் வந்து இந்த சுகர்னு சொல்லக்கூடிய இந்த நீரிழிவு நோய் உள்ள எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று அது வந்து மூளையை பாதிக்கும், அல்லது சிறுநீரகத்தை பாதிக்கும், அல்லது நரம்பு மண்டலத்தை பாதிக்கும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பாதிப்புடையவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இளநீரில் இந்த பொடியை கொஞ்சம் கலந்து வாரத்துக்கு ஒரு தடவை தினமும் அந்த மாதிரி அப்படி குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நீரிழிவு நோயிலிருந்து அவங்க வந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பல அரிய மருத்துவ குணங்களுடைய நீரை தெளிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒன்று தான் வந்து இந்த தேற்றாங்கொட்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தேற்றாங்கொட்டைங்கிற அந்த வார்த்தையே கொஞ்சம் பிரித்து பாருங்களேன். தேரு அம் கொட்டை, தேரு அம் கொட்டை, அதான் தேற்றாம் கொட்டை அப்படின்னு அது பேர். தேரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா தெளிவு என்று அர்த்தம். தேர்தல், தேறுவது, தேர்வு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? தெளிவு, தெளிய வைப்பது என்றதுக்கு அர்த்தம். அம் என்று சொன்னால் நீர் என்ற அர்த்தம். தெளிய வைக்கக்கூடிய நீர் அப்படின்னு அர்த்தம். கொட்டை என்றால் விதைன்னு அர்த்தம். கலங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதை அப்படிங்கிறதா தேற்றாம் கொட்டையினுடைய அர்த்தம்.